Y'all see me flying, never drop down. Drop down, smoking high, I am not round. I'm not round, no denying what I got now. I got now, keep an eye out, keep it locked down. Locked down. இதான் guys நம்மளோட SJcam SJ6 Legend. இது வந்து இப்போது பிரிக்க போகிறோம். அமேசான்லேருந்து நமக்கு ஒரு சீல் கூட பிரிக்காத ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. இதை வந்து பிரிப்போம். அவ்வளோதான் பேக்கேஜிங். ஓகே, பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவ்வளோ ஒரு நல்ல கேமரா கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நானே யூடியூப்பில் பல சேனலில் ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வந்து பார்த்து தான் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓ, ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில். தென் மேலே பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ். ஓ, பார்த்தீங்கன்னா 4 மவுண்ட் இருக்குது கைஸ். 4 மவுண்ட்டு ஒரு 4 மவுண்ட் இருக்குது. லென்ஸ் ப்ரொடெக்டர் கவர் அது ஒரு பீஸ். தென் சார்ஜிங் கேபிள். எனக்கு சார்ஜிங் மட்டும் இதில் மினி யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் எனக்கு டிஃபெக்டாக தெரியுது. அந்த காலத்தில் உள்ள கேபிள் இதெல்லாம். தென் இது வரைக்கும் நம்மளோட ஆக்ஷன் கேம் ஃபீல் பண்ணுற ஃபஸ்ட் டைம். அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குது இதோடவே. ஓகே, இருக்கட்டும். இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க, என்னன்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், ஒரு நார்மல் ஹோல்டர், பைக் மவுண்ட். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கோப்ரோவில் கூட பைக் மவுண்ட் கிடையாது. பைக் மவுண்ட் இருக்குது இதில். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு லோக்கல் பிராண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பைக் மவுண்ட் சொல்லப்போனால் இவ்வளோ ஆக்சசரிஸே இருக்காது. ஹெல்மெட் மவுண்ட், அகெயின் ஒரு 4-5 மவுண்ட்ஸு, ட்ரைபாட் மவுண்ட் அது இதுன்னு இருக்குது. இந்த பாருங்கள் எவ்வளோ மவுண்ட் இருக்குது. எல்லாமே ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்குது ஒன்று. அண்ட் தென் 3M டேப், வழக்கமாக ஹெல்மெட்டில் ஒட்டுறது. இது டச் ஸ்க்ரீன். அதாவது நமக்கு பேக் டோரில் வந்து டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த டோர் போட்டால் தான் ஒர்க் ஆகும். அந்த நார்மல் டோரில் நமக்கு ஒர்க் ஆகாது. SJcamோட அந்த பிராண்டிங் ஸ்டிக்கர். அண்ட் தென் வழக்கம் போல் நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் ஓகே, தெரியாத அளவுக்கு யூஸ் ஆகிற மாதிரி யூஸர் மேனுவல். ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்குது. நல்ல மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்குது, நல்ல கிளாத். இப்போ வந்து நம்ம கேம் வந்து பாக்ஸ்லேருந்து வெளில எடுப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இந்த லேட்சை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். லேட்சை ஓப்பன் பண்ணிட்டோம்னா, சாரி இங்கே இருக்குது, ஆனால் செம்ம ஹார்டுங்க இது. லேட்சை ஓப்பன் பண்ணிட்டோம்னா கேமரா நமக்கு ஓப்பன் ஆகிடும். கமான் ஓப்பன். ஃபஸ்ட் டைமில் ஓஹோ, வாட்டர் ப்ரூஃபிங் தாங்க முறையாக பண்ணியிருக்காங்க. ஓ வா, இந்த ஃபினிஷிங்கை ஒரு ப்ரீமியமான ஃபினிஷிங்க. இது இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ஆன் பண்ணுவோம். SD கார்டு போடல, பட் ஆன் பண்ணுவோம். ஓஹோ, செம்ம குவாலிட்டி. இதில் டச் ஸ்க்ரீன் வேறு, நம்மளுக்கு கார்டு டிஸ்பிளேயில் டச் ஸ்க்ரீன் வேறு கொடுத்துருக்கான். இந்த ரெஸ்பான்ஸே சூப்பராக இருக்குங்க. இதில் நம்ம டச் ஸ்க்ரீனோட ரெஸ்பான்ஸே வேறு லெவலில் இருக்குது. லாங்குவேஜ் அது இதுன்னு ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. இது நான் செட்டிங்ஸ்க்கே தனியாக வீடியோ போடலாம், அவ்வளோ செட்டிங்ஸ் இருக்குது இதில். ஓகே, இந்த குவாலிட்டியில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு கேமராவே கிடையாது.
ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ரெப்யூட்டடாக நம்ம SJcam வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். இதோட சைஸை பாருங்களேன், இவ்வளோதாங்க அதோட சைஸு. ஆல்மோஸ்ட் என்னோட உள்ளங்கையோட சின்னதாக இருக்குது. நம்ம கேமோட ஃப்ரண்ட் வியூ பாருங்களேன். ஃப்ரண்ட்டில் அழகாக ஒரு டிஸ்பிளே, நமக்கு ஸ்டோரேஜ், இது வந்து கரண்ட் டேட் கிடையாது, டைம் மட்டும் ஓடும். பேட்ரி பர்சன்டேஜ், என்ன ரெசல்யூஷனில் இருக்குது, இது வந்து ரெக்கார்டிங் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறது. நான் இன்னும் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணிவிட்டு யூசர் ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே தென் பார்க்கலாம். நான் இன்னும் கார்டு போடல. பார்த்திங்கன்னா ப்ளீஸ் இன்சர்ட் கார்டு அப்படின்னு வந்துடுச்சு. நான் கார்டு இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதோட ஃபுட்டேஜஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஹெல்மெட்டில் எப்படி மவுண்ட் பண்ணியிருக்கோன்னா, இந்த சின் மவுண்ட்டு வந்து தனியாக நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைனா சில பேர் வந்து எம்சீல்லாம் போட்டு ஒட்டுவாங்க. எம்சீல்லாம் போட்டு ஒட்டி அது எதாவது கீழே இருந்தால் உடஞ்சிரும். இந்த மாதிரி நீங்கள் ரிமூவபிள் சின் மவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி இதை வந்து மாட்டி விட்டுருலாம். மாட்டி விட்டுட்டு டப்புன்னு அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ராக்கெட்டை வச்சு அழகாக மவுண்ட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் இப்போ ஓட்டி பார்ப்போம். வண்டியில் போட்டு ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி போயிட்டு வருவோம். ஹலோ, திஸ் இஸ் ராக்கெட். இப்போ டெஸ்ட் ட்ரைவ் வந்திருக்கோம் வண்டி எடுத்துகிட்டு. ரைடர் போகிறாப்புல. We are now recording on 1080p 60 fps SJcam SJ6 Legend. ரொம்ப பீட்ரூட் வேணும். 1080p 60 fps ஜைரோ சென்சார் வந்து ஃபுல் லெவலில் வச்சுருக்கோம். ஹெல்மெட்டில் லேண்ட்ஸ்கேப்பாக மவுண்ட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் யூடியூப் வீடியோஸ். விண்ட் ஃப்ளோ கூட அவ்வளோவா இல்லை. வாய்ஸ் கிளாரிட்டி கூட எனக்கு ஓகேவாக தான் தோணுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நமக்கு இது ஓகே அப்படின்னு தான் தோணுது. நான் பார்க்குறேன் கேமரா வச்சு யாரா அப்படி போய்கிட்டு இருக்கா. உடனே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். நம்ம ஊரில் இந்த மாதிரி மோட்டோ விளாகர்ஸ் யாரும் கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஹெல்மெட்டில் என்னடா அது ஏதோ கேமரா மாதிரி ஏதோ வச்சுட்டு போய்கிட்டு இருக்கான், ரெடிகுண்டு மாதிரி வச்சுட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமரா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மொபைல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. வைஃபை கண்ட்ரோலு லைவாக அதில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கோம். நான் வந்து இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்குவேன். இப்போது நம்ம 1080p 30 fps 1080p 30 fpsல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1080p 30 fpsல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஜைரோ சென்சார் ஃபுல்லில் வச்சுருக்கேன், ஐ மீன் ஹையில் வச்சுருக்கேன். நல்லா குண்டு குழியுமான ரோடு தான், வைப்ரேட் ஆகி தான் போகுது. இல்லைன்னா பாருங்கள் இதோட ஸ்டெபிலிட்டியை. ஹெல்மெட்டு நான் வந்து டைட்டாக தான் போட்டிருக்கேன். என் ஹெட்டு சைஸுக்கு நான் கரெக்டாக டைட்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1080p 30 fpsல உள்ள ஃபுட்டேஜ். பேட்டரி லைஃப் வந்து நம்மளுக்கு ஒரு 45 minutes அவ்வளோதான். ஒரு பேட்டரி வந்து 1000 mAh. நீங்கள் மல்டிபிள் பேட்டரிஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா மட்டும் 8900 ப்ளஸ் சார்ஜர், 2 எக்ஸ்ட்ரா பேட்டரி, கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான பவுச்சு எல்லாம் நெருக்கி ஒரு 12,000 கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் 12,000க்கு நல்ல கேமராவே எடுத்துகிட்டு போயிடுவேனே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரே பேட்டரி வச்சு நான் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல, ஓகே. அவனே சார்ஜிங் கேபிள் எல்லாமே கொடுத்துட்றான். பட் என்னை மாதிரி லாங் டேர்மாக வ்ளாக் பண்ணுறவங்க, நிறைய நேரம் நான் ஷூட் பண்ணுறேன், லாங் ரைடு போகிறேன், அதெல்லாம் நான் ஷூட் பண்ணுறேன், எனக்கு கேமரா வேணும் அப்படின்ட்டா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பேட்டரியும் சார்ஜரும் வாங்கி வச்சே ஆகணும். சொல்கிறாங்க மைக் இல்லாமல் இது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூபர் சொன்னாங்க. பட் எனக்கு இது ஓகேவாக தான் தோணுது. இந்த குவாலிட்டிக்கு இது ஓகே. பார்க்கலாம், அடுத்து மைக் வாங்கணும், நிறையா ஆக்சசரிஸ் இதுக்கு வாங்க வேண்டியது பேலன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு கேமரா மட்டும் தான் வாங்கியிருக்கோம், பார்க்கலாம். நான் ஆக்சுவலி இதை இன்றைக்கி தான் வாங்கினேன். வாங்கி இப்போ நான் டெஸ்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ வந்து ஒரு மாதம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ வந்து போடுறேன். இது வந்து ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ தானே. அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன் நான், அவ்வளோதான். ஆடியோ குவாலிட்டி கூட எனக்கு மைக் கூட தேவையில்லை அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு விண்டு நாய்ஸ் கூட அவ்வளோவா இல்லை. மித்த ரிவ்யூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டு நாய்ஸ் இருக்குது, விளாக் பண்ணலாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு என்னவோ ஓகேன்னு தாங்க தோணுது. இந்த ரேஞ்சுக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 8900 இதோட ப்ரைஸு. கொஞ்சம் அவுட்டேட்டடான கேமரா தான், பட் ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் யூடியூப் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து விளாகிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், கரியர் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த SJ6 லெஜெண்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மித்த காம்படிட்டிவ் பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் கிடைக்கிற அந்த அக்சசரிஸ், ஃபிட்டிங் அண்ட் தென் அந்த வீடியோவோட அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கட்டும், பிக்சர் குவாலிட்டி இருக்கட்டும், எல்லாமே டாப் லெவலில் இருக்குங்க. இந்த ப்ரைஸுக்கு இவன் இந்த கேமரா எப்படி கொடுக்குறான்னு எனக்கு தெரியலை. ஆல்மோஸ்ட் நெருக்கி 10,000 கிட்ட தான் வருது. பட் இந்த ரேஞ்சில் நமக்கு ஜைரோ சென்சார் இருக்குது, இதில் 1080p 60 fps இருக்குது, ஏன் 4K 24 fps வரைக்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 4K வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. மோஸ்ட்லி நீங்கள் 1080p யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எடிட்டிங் சாஃப்ட்வேரு எல்லாமே. நான் இப்போ மொபைலில் எடிட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1080p தான் கரெக்டாக இருக்கும், சரியா? நீங்கள் 4Kல எடுத்திங்கன்னா அதுக்கு நீங்கள் பிசி தேடணும், பிசியில் போட்டு எடிட் பண்ணி அது பெரிய ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் 1080p 60 fps இப்போ நீங்கள் குவாலிட்டி பாருங்கள், இதோட குவாலிட்டியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டட் பிராண்டு தான். நிறைய யூடியூபர்ஸ் லைக் அன்லுக் ஜாக், ஏபிகே பிளாக்ஸ், இந்த மாதிரி ரைடர்ஸ்லாம் வந்து SJ6 லெஜெண்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கரியரை. ஸோ ஓகே, பார்க்கலாம். நம்மளும் புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் நினைக்கல கேமரா வாங்குவேன், விளாக் போடுவேன் அப்படின்ட்டு. வச்சு விளாக் பண்ணலாம். அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். விளாக் மட்டும் இல்லாமல் RXோட மெயின்டெனன்ஸ், புதுசாக நான் வண்டி வாங்க போகிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் நிறைய அடுத்தடுத்து கண்டென்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்து கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் வீடியோ வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கேன். Until then, this is Rocket 96 signing out. Bye bye.